ஆனால் நாங்கள் லேட்டாக வருவோம். அப்படி என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, அதற்கான சபை இல்லைங்க. சபை என்பது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போடுகிற இடம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஃபீஸ் கட்டுறோம், ஃபர்ஸ்ட் பீரியட் நடக்கணும், செகண்ட் பீரியட் நடக்கணும், தேர்ட் பீரியட் நடக்கணும், கெமிஸ்ட்ரி டீச்சர் வரணும், பிசிக்ஸ் டீச்சர் வரணும், எல்லா டீச்சரும் வரணும். என் பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் இருக்கணும், என் பிள்ளை டாப்பராக வரணும். அதே போல சர்ச்சில் நான் சரியான நேரத்துக்கு வரணும், எனக்கான ஆண்டவர் வருவார், அவருக்காக நான் காத்திருக்கணும், நான் அவரோடு பேசணும், அவரிடத்தில் நான் பேசுகிற நேரத்தில் தான் அவர் எனக்கான ஆசீர்வாதங்களை தருவார். சில காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார் என்றால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நேற்று ஏன் ஆண்டவர் உட்கார வைத்த சில காரியங்களை பேசினார் என்பது தெரியாது. ஆனாலும் ஆவியானவர் சிந்தையில் வைத்த சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். வேதத்தை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள், மறுபடியும் சொல்லுகிறேன், வேதம் என் கையில் இருக்கும் என்றால் நான் தேவ பிள்ளையாக இருக்கிறேன். வேதத்தை கையில் வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியுங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, வாழ்க்கை என்கிற பந்தயம் இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு ஓட்டம் இருக்கிறது. என் ஆண்டவர் உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினதான நோக்கம் உன் வாழ்க்கையை நீ முழுவதுமாய் ஓடி முடிக்க வேண்டும் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளை, பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற நேரத்தில் அழகா எழுதுகிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் பந்தயத்தை ஒருவனே பெறுவான். ஒருத்தர் தான் பிரைஸ். என் அன்பு தேவ பிள்ளைகளை, பரலோகமும் அப்படிப்பட்டதுதான். கிதியோனின் சபையில் 22,000 பேர் இருந்தாலும் கர்த்தர் தெரிந்து கொண்டது 300 பேரை தான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, 20 வயலில் இருப்பார், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். ஆண்டவர் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நினைச்சு கொண்டிருக்கிறோமா எல்லாரும் பரலோகம் போய்விடுவோம் என்று? நிற்கிற எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படும். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து விலகுவேன் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உலகத்துல ஸ்பீடா ஓடலாம் பிரைஸ், ஆனால் தேவனுடைய சமூகம் அப்படி அல்ல. பொறுமையோடு காத்திருக்கிறவனுக்கு பரிசை ஆண்டவர் தருவார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். எப்படி ஓடணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். யார் பெற்றுக்கொள்வார்கள் என்றால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை, சபைக்கு வருவது மாத்திரம் பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவரே என்று சொல்லி சபை தொடங்குவதிலிருந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆமே சமாதானத்தோடு போங்கள் என்று சொல்லுகிற வரைக்கும் சபை கூடுதல் தான். நான் சபையில் இல்லாமல் இருப்பேன் என்றால் நான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகுகிறவரே. யாரா இருந்தாலும் சரி, உள்ள வந்துட்டீங்களா, சுகர் இருக்கட்டும், பிபி இருக்கட்டும், பசிக்கட்டும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. மனித தப்பத்தினால் மாத்திரமல்ல, வேற எதிர்த்து விளைப்பான். இன்றைக்கு அப்பத்தை மாத்திரம் பிரதானப்படுத்திக் கொண்டிருப்போம் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, பஞ்ச காலத்தில் பிழைக்க முடியாது. கர்த்தர் உன்னை மாறாக்காமல் தலையாய் வைத்திருக்க வேண்டும் என்றால், பஞ்ச காலங்கள் உனக்கு பயன் வெளியாக வேண்டும் என்றால் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை வருகிற நேரத்தில் பசி எடுத்தாலும் சரி, கை கால் உதறி எப்படி இருந்தாலும் சரி, ஆமே வராத வரைக்கும் என் அன்பு தேவ பிள்ளை, நான் இங்கே மரித்தால் என் ஜீவன் ஆண்டவரோடு இருக்கும். இது நம்முடைய வாக்கியம். என் அன்பு தேவ பிள்ளைங்க, சபையில சுத்தி பாருங்க, பாட்டு பாடும்போது ஒரு கூட்டம், ஆனா இப்ப பார்த்தா கொஞ்சம் கூட்டத்தை காணோம். எங்க போயிருக்கிறாங்க? மனமளம் வருவாரு. என்ன சொல்லுவோம்? யாரா இருந்தாலும் சரி, உனக்கு கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சொல்லுங்க. சபை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆசீர்வாதத்தோட போயிட்டு வாங்கன்னு சொல்ற வரைக்கும் சபையில் வெளியே போயிடாதீங்க. சத்துரு வாசலில் காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் சபையெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நாமும் விட்டு விடாமல், விட்டு விலகாமல், விட்டு கொடுக்காமல் இருக்கணும். இருந்தால் தருணம் மறுக்கப்படாது. வேதம் சொல்லுகிறது, விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். இன்றைக்கு புத்தி எப்படி இருக்கிறது? பாஸ்டர் என்ன பேசுகிறார், சபை என்ன சொல்லுகிறது, அவர்கள் என்ன சொல், இதுவல்ல, என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அதை சொல்லிக் கொண்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, புத்தி சொல்ல கடவோம்,
பார்க்கிறீர்களோ, ஆபிரகாம் தன் பிள்ளையை பலிபீடத்தில் வைத்தது போல உன் வாழ்க்கையில் ஒரு நாள் உருண்டோடுகிற நேரத்தில் உன் பிள்ளைக்காய் உத்தரவாதம் எடுக்கிற ஆபிரகாமே, ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்பது நிச்சயமான உண்மை. உன் பிள்ளை வாழணும்னா இன்றைக்கு புத்தி சொல்லு. இன்றைக்கு சபையில் உங்களை உடைப்பது எங்கள் வேலை அல்ல. உடைக்க சொல்லுகிறவர் எங்களை உடைத்து இங்கே அனுப்புகிறபடியா உங்களை உடைத்து அவர் உருவாக்க நினைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவா பார்க்கிறீர்களோ, நான் எவ்வளவு போயிட்டு இருக்கிறோம் மரணத்துக்கு பக்கத்துல, அவ்வளவு புத்தி சொல்ல. புத்தி சொல்ல பிடிக்காது. புத்தி சொல்ல வெறுப்பா, அவங்கிட்ட போக மாட்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, புத்தி இல்லாமல் நீ வாழ முடியாது. வேதம் சொல்லுகிறது. 7வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 37 வசனம். வருகிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி மோசேயினிடத்தில் வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறவர் சொல்லுகிறார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வரப்போறாரு. அவர் வரும்போது நீ சர்ச்சில் எவ்வளவு நேரம் இல்லை, பாட்டாராதனைக்கு வந்தியா, ஆமென் சொல்ல வந்தியா? என் அன்பு தேவ பிள்ளையே, பாஸ்டர் கேட்கிற மாதிரி அவர் கேட்க மாட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை தான், வந்தியா வரலையா, வாழ்ந்தியா, எவ்வளவுதான். அவரிடத்தில் என்ன போக்கு சொல்ல முடியாது, அவரிடத்தில் காரணம் சொல்ல முடியாது. இல்ல ஆண்டவரே, ஆராதனை நடந்தது, பிரசங்க கூட்டம் நடந்தது, என் பிள்ளைக்கு பசி எடுத்தது, நான் கடைக்கு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டு போயிட்டீங்களா? நான் வந்துட்டு போயிட்டேன், நீ கீழே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தை உதாசீனப்படுத்தாதே. கர்த்தர் உன்னை உதாசீனப்படுத்துவார். வேதம் சொல்லுகிற வார்த்தை வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். 38வது வசனம். விசுவாசத்தால் தான் நீ பிழைக்க முடியும். விசுவாசத்தால் தான் உன் பிள்ளைகளை வாழ வைக்க முடியும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். பின்வாங்கி போவான் என்றால், சபைக்கு முன்பாக வந்து இடையிலே நான் பின்வாங்கி போவேன் என்றால், அவன் மேல் கர்த்தருடைய ஆத்துமா பிரியமா இருக்காது என்கிறார். உன் பக்கத்துல உட்கார்ந்து வந்த சொல்லுகிறார், இது பாஸ்டரின் சத்தமா அல்ல, ஊழியக்காரனின் சத்தமா அல்ல, உன்னோடு பேசுகிற தேவ சத்தமா கேட்பாய் என்றார். வருகிற வாரத்திலிருந்து நீ உள்ளே வருவாய் என்றார். என்னை சந்திக்க ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் உன்னோடு பேசி முடித்து போகிற வரைக்கும் அவருக்காக காத்து கொண்டு மோசே சீனாய் மலைக்கு ஏறி போனார். கர்த்தர் போகிற வரைக்கும் அவன் சீனாய் மலையை 40 நாட்கள் அவன் ஆகாரம் இல்லாமல் இருந்தார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 2 மணி நேரம் உட்கார முடியல, கை நடுங்குது, கால் நடுங்குது. ஏன்? கர்த்தர் மேல் அன்பு இல்லை. கர்த்தர் மீது அன்பு இருக்கும் என்றார். நாட்கள் எனக்கு தெரியாது, நிமிடங்கள் எனக்கு தெரியாது, அவர் பேச நான் காத்திருப்பேன். இப்போ வாசிங்க, எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்ன தெரியுமா? அடிக்கடி எல்லா இடங்களிலும் சொல்லுகிற இடம். கூடி வந்தா சபை பெரிய சபை அல்ல, கூடும் போது ஆண்டவர் வரணும், அதுதான் பெரிய சபை. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, அங்க நிறைய பேர் வந்தாங்க, வரட்டும். எத்தனை பேர் ஆண்டவருக்காக இருக்கிறார்கள்? வேதம் சொல்லுகிற திரளான சாட்சிகள் என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா, எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல், இவர்கள் எல்லாம் சாட்சிகள். நான் சோர்ந்து போகிற நேரத்துல எதை பார்த்து ஆபிரகாம் சொல்லுவாரு, சோர்ந்துறாங்க, எனக்கு 100 வயதுல ஆண்டவர் பிள்ளை கொடுக்க முடியும்னா உன் வயசு ஆயிடுச்சு, சோர்ந்து போ, உனக்கு தருவாரு. என் நண்பர் தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் வேதத்தில் கர்த்தருடைய எல்லார் பேரையும் ஆண்டவர் எழுதி வைக்கலையே. 66 ஆகமத்துல யார் பேர் எழுத வேண்டுமோ அதை தான் எழுதி வைத்தார். அதுதான் சாட்சி. இன்றைக்கு சாட்சி சொல்வதற்கு ஆண்டவரே இல்ல, ஆண்டவரே பயமா இருக்குது. சாட்சிகள் என்பது மேகங்கள். என் நண்பர் தேவ பிள்ளையே, கையளவு மேகத்தை பார்த்தால்தான் பெருமழையின் இறைச்சலை பார்க்க முடியும். கர்த்தர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நான் வெட்கப்படாமல் சபைக்கு முன்பாக சொல்லுவேன் என்ற பெருமழை இறைச்சலை கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை சுமந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பாரத்தோடு வந்திருக்கிறப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தை பாருங்கள். ஏசப்பா என்ன தருவாங்க? இழைப்பாக வேண்டிய இடத்திலே உட்காராதபடிக்கு இங்கே எங்கே நின்று கொண்டிருக்கிறார்? யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்? யாரோடு உறவை வைத்திருக்கிறார்? நீ உலகத்தை அசைக்கிற ஊழியக்காரன்
என் அன்பு தேவ பிள்ளையே, 7வது நாளில் உன் ஆவிக்குரிய தாய் தகப்பனுடைய சபையிலே உட்கார்ந்து அவர்கள் பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்கணும். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை. என் அன்பு தேவ பிள்ளை, தருணத்திற்கு இன்னொரு பெயர் தான் கிருபை. வேதம் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும். அப்ப பாரம் வரும்போது அடுத்தது என்ன வரும்? பாவம் வரும். சர்ச்சுக்கு போய் என்ன கண்ட? அங்க போனா பாஸ்டர் திட்டுவாங்க, பாஸ்டர் கத்துவாரு, நீ சர்ச்சுக்கு போனியா? ஏன்? பாரத்தை உலகத்திடத்தில் சொன்னால் பாவம் செய்ய வைக்கும் இந்த உலகம். ஏதேனுக்குள் எல்லாம் இருந்த நேரத்தில் அவனை பாவம் தூண்ட வெளியே இருந்து ஒரு சர்ப்பம் வந்தது போல உன்னை தீண்ட, குடும்பத்தை நொறுக்க சத்துரு வருவான். எச்சரிக்கையாயிரு சபையே. சாத்தானுக்கும் வசனம் தெரியும். வேதம் சொல்லுகிறது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்க வேண்டும் என்றால் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் துவக்குகிறவனை பாதத்தில் முடிப்பதற்கு திருச்சபை இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசத்தை ஆராதனை துவங்குகிற நேரத்தில் விசுவாசத்தை துவங்குகிறவர் வருவார். ஆராதனை முடிக்கும் பொழுது அவர் எனக்கு எல்லாவற்றின் தொடக்கத்தை பார்த்து முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற யாருன்னு சொல்லி இருக்கிறார்? இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற வட்டத்தோ. சர்ச்சுக்கு வந்தா பொறுமை இருக்கா? கொஞ்ச நேரம் உள்ள உட்கார மாட்டோம், வயிறு அப்படி அடிச்சுட்டே இருக்கும். வெளியே போலாமா, அவங்கள்ட்ட பேசலாமா? பாஸ்டர் கரெக்டா 10 மணி 10:15 முடிப்பார், உள்ள வரலாம். இல்ல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, வசனம் என்னை குத்தணும், கர்த்தருடைய ரத்தம் என்னை கழுவணும். குத்தலும் கழுவுதலும் இல்லாமல் இருப்பேன் என்றால் பரலோகத்திலே எனக்கு பங்கு இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுங்க. உலகத்துல ஸ்பீடா ஓடணும். ஏசப்பாக்கு தெரியும், என் பிள்ளைக்கு மூச்சு வாங்கும், என் பிள்ளை கஷ்டப்படுவான். பொறுமையாயிரு. நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். அப்பா பக்கத்துல பக்கமா சாயிர வரைக்கும் பொறுமையாயிரு. இப்போ வாசிங்க 1 Corinthians 9:25 வாசிங்க. பந்தயத்திற்கு இந்த உலகத்தின் ஓட்டத்திலே நீ போராட வேண்டும் என்றால் இச்சை அடக்கம் வேண்டும், சபையில் அடக்கம் வேண்டும், குடும்பத்தில் அடக்கம் வேண்டும், வேலையில் அடக்கம் வேண்டும். அடக்கம் இல்லாமல் இருப்பாய் என்றால் கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். அடங்காமல் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆராதனை வேலையில் உட்கார மாட்டார்கள். நான் கர்த்தருக்கு அடங்கி இருப்பேன் என்றால் என் ஆண்டவர் பேசி அவர் போகிற வரைக்கும் அவர் பாதத்தில் திருச்சபை காத்திருக்கும். வேதம் சொல்லுகிறது, இச்சை அடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அறிவுள்ள இடத்தை பெரும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத. இங்க கொடுக்கிற பிரைஸ் எல்லாம் மறுநாள் பாத்தீங்கன்னா கோல்டு கப்புன்னு கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதெல்லாம் கருப்பாயிரும். ஆனால் என் ஆண்டவர் எனக்காய் வைத்திருக்கிற ஜீவ கிரீடம் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீ எத்தனை மணித்துளிகளை ஆண்டவருக்காய் இழக்கிறாயோ அவைகள் பரலோகத்தில் குறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பெரும்படி அப்படி செய்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உனக்கு கிருபை தருணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் தருணம் கிடைக்க பெறாத அநேகர் உண்டு. எழுதுகிறவர் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆலன் டைரி இருக்கா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, சர்ச்சுக்கு வரும்போது வெறுமையா வராதீங்க. காணிக்கை மாத்திரம் அல்ல, வேதம் இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறதை எழுதணும். எழுதினாதான் மறக்காது. எழுதிக் கொள்ளுங்கள். தருணம் கொடுக்கப்படாதவர்கள். கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்தினபடியால் எனக்கு கிருபை கிடைத்தது. ஆனால் அங்க ரத்தம் ஆண்டவர் செலுத்தாதபடி சிலர் தருணத்தை மறந்துட்டாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தருணம் மறுக்க கூடாமல் இருக்க வேண்டும் என்றால் முதல் காரியம் எழுதிக் கொள்ளுங்கள். சேஷ்ட உத்தரவாதத்தை விற்று போடாதே. சபையாளர் சொல்லுங்க, சேஷ்ட உத்தரவாதத்தை என்ன பண்ணக்கூடாது? வித்துறாத. சத்ரு வருமா, ஏன் இங்க சர்ச்சுக்கு வர? அந்த சர்ச்சு நல்லா இருக்குது, வா அங்க போலாம். உன் சர்ச்சு என்பது உனக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சேஷ்ட உத்தரவாதம். வேதத்திலிருந்தே சொல்லித்தரேன். உபாகமம் 21:17 2வது பகுதி, தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம், அதாவது யாருக்கு 2 பங்கு தெரியுமா?
பெரிய பிள்ளைக்கு, மூத்த பிள்ளைக்கு வேதம் சொல்லுகிறது, நான் தேவ சமூகத்தில் இருந்துதான் உலகத்திற்கு வந்தவன். அப்ப நான் தேவனுக்கு மூத்த பிள்ளை, என் அப்பா அம்மாவுக்கு நான் இளைய பிள்ளை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், மார்க்கட்டி கொள்ளலாம். அப்பா நான் உலகத்துல மூத்த பிள்ளையா பிறந்தேன் இல்ல, முதல்ல பரலோகத்துல வந்திருக்கிற முதல் பிள்ளை அங்க. வேதம் சொல்லுகிறது, ஆஸ்திகளில் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும், என் ஆண்டவருக்கு நான் முதல் பலன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கரங்களை வைத்து ஆமென் என்று சொல்லுங்க பாப்போம். நிறைய பேரோட கையை காக்கா கொண்டு போச்சு பாருங்க. கையை தூக்கி ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீ ஆண்டவருக்கு முதல் பலனா இருக்கணும், அப்பதான் 2 பங்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சேஷ்ட புத்திர சுதந்திரம் யாருக்குரியது? அவனுக்கே உரியது. கர்த்தர் உனக்கு ஒரு திருச்சபையை தந்திருக்கிறார் என்றால், கர்த்தர் உனக்கு அப்பா அம்மாவை தந்திருக்கிறீங்கன்னா, யாராவது போய் பக்கத்து வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா இவர் தான் அப்பா இவர் தான் அம்மான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நான் எப்பொழுது என் தாய் தகப்பனிடத்திலிருந்து வெளிப்பட்டேனோ அவர்கள் பொல்லாதவர்களா இருந்தால் என் இன்ஷியல் அதான். அதே போலதான் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு பரிசுத்த திருச்சபையை தந்திருக்கிறார் என்றால், நீ முதல்ல வந்திருக்கலாம், 2வது வந்திருக்கலாம், இல்ல 10 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு வந்தாலும், தாவீதே நீ காட்டுல இருந்தாலும் சரி, நீ தனியா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நீ முதல் பலன் என்றால், நீ வருகிறவர்கள் எல்லா சகோதரரும் அப்பா அம்மா வெயிட் பண்ணுவாங்க. நீ சபைக்கு உண்மையாக இருந்தால் உன் சேஷ்ட புத்திர பாகத்தை, என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் பேச சொல்லுகிறதை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற சேஷ்ட புத்திர பாகத்தை, உன் சபையை இழந்து விடாது. என்னாகும் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, முதல் பேரானவைகள், நான் சொல்லல, பைபிள்ல இருந்து காட்டி தரேன். முதல் பேரானவைகள் ஆண்டவருக்குரிய. இப்ப எபிரேயர் 12:16, எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ஒருவனும் பேசி கள்ளனாகவும், அப்ப என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் அழகான ஒரு மனைவியை கொடுத்திருக்க, நான் மற்ற பெண்களை நாடி போவது, ஆண்டவர் எனக்கு மனவாட்டியம் ஒரு சபையை கொடுத்திருக்க, என் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்பதற்கு நான் மற்ற இடங்களை நாடி போவது. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் பேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக, என் அன்பு தேவ பிள்ளையை, கர்த்தர் உன்னை சத்தியமாம் சபையில் வைத்திருக்கிறார் என்றால் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துறாங்க. எல்லா இடங்களிலும் சபை இருக்கிறது. ஆனால் திருச்சபை என்றால் என்ன தெரியுமா? சபைக்கும் திருச்சபைக்கும் வித்தியாசம் உண்டு. சபை என்றால் கூடி வருகிற இடம், திருச்சபை என்றால் ஆண்டவரோடு ஆராதிக்கிற இடம். திருச்சபைக்கும் சபைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆவியானவரை மறுதலிப்பது சபை, அந்நிய பாஷையை மறுதலிப்பது சபை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்நிய பாஷைகள் இல்லாத இடம் திருச்சபை அல்ல, ஆவியானவர் இல்லாத இடம் திருச்சபை அல்ல. அவைகளில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் செய்வது புத்தி உள்ள ஆராதனையும் அல்ல. கர்த்தர் உங்களோடு தெளிவாய் இடைப்படுவார் என்ற வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள தெரியாவிட்ட எண்ணிக்கைகளை சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு ஏசாவை போல கெட்டவனாகவும் பெற்றோருக்கு யாரு? முதல் பிள்ளை. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவன் முதல் பிள்ளை அல்ல. உலகத்துல நீ முதல் பிள்ளையா இருக்கலாம், உன்னிடத்தில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் தேவன் உனக்கு கொடுத்த சபையை இழப்பா என்றால் நீயும் பரலோக பார்வையில் ஏசாதான். வேதம் சொல்லுகிறது, 17வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் ஆண்டவரே, நான் ஆராதனைக்கு அப்புறம் வந்துருவேன், 50 வயசுல வருவேன், நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவனாய், அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், ஆனா சத்தியத்துக்கு அறிஞ்ச மாட்டோம். ஏசா தள்ளப்பட்டது தெரியும், ஆனா துணிகரமாய் பாவம் செய்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே துணிந்து எதிர்த்து நிற்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். கண்ணீர் விட்டாலே பாஸ்ட் மனசு மாறுவாரு. ஐயோ என் பிள்ளை கொடுத்துட்டானே, 1 வருஷம் சர்ச்சைக்கு வந்திருக்கிறார், 2 வருஷம் வந்துட்டான், இப்ப பிள்ளையோட கல்யாணத்தை நடத்த சொல்றார், பைபிள் பாஸ்டர். ஆண்டவர் வரமாட்டா. என் நண்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, உங்க பிள்ளைங்களை வெளியே ஃபாரினுக்கு அனுப்புறீங்க, ஆனா அந்த ஆவிக்குரிய சபையில இருக்கிறனால பாருங்க, ஆவிக்குரிய
கிறிஸ்துவுடைய சபையில் இல்லாமல் என் அன்பு தேவ எத்தனை ஆயிரங்களை சம்பாதித்தாலும் அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஏழாவது நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். இன்றைக்கு உன் பிள்ளையை கர்த்தருடைய சன்னதியில் வளர்க்க தவறுவா என்றால் எதிர்காலத்தில் அவன் வளர்கிற நேரத்தில் அவன் கையிட்டு போயிடுவான். அவன் எத்தனை கோடிகளை சம்பாதித்தாலும் கர்த்தர் அதிலே பிரியமா இருக்க மாட்டார். என் அன்பு திருச்சபையே, உனக்கு கொடுக்கப்பட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துடாத. வேதம் சொல்லுகிறது, அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் யாரிடத்துல? ஏசப்போட மனம் மாறல, ஈசாக்குடைய மனம் எதையாவது கொடுத்துடலாம் தேடிச்சு. கர்த்தருடைய மனம் மாறவில்லை. ஆதியாகமம் ஏன் மாற தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 26வது ஆண்டுக்கு கூட நீங்க சாட்சியா வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 26:34 வாசிங்க. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேதோரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனாகிய ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அது யாருக்கு மனநோவா இருக்கும் தெரியுமா? 35வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். உன்னை படைத்ததான ஆண்டவர் என்கிற ஈசாக்கிற்கும் உன்னை பெற்ற மிஸ்பா என்கிற திருச்சபைக்கும் உன் இஷ்டத்திற்கு காரியங்களை செய்தீர்கள் என்றால் நீங்கள் பரலோக பார்வையில் மனநோயாளிகளே. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆதியாகமம் 28:8 வாசிங்க பாப்போம். கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஏன் ஆண்டவர் ஏசாவை ஆகாதவனாய் தள்ளினார் தெரியுமா? அப்பாவுடைய பார்வைக்கு ஆகாது என்று ஒரு காரியத்தை சொல்வார்கள் என்றால், மனவாட்டியாம் திருச்சபைகளே, இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிற காரியத்தை நீ துணிந்து செய்வாய் என்றால் அது இஸ்மவேலின் இடத்திலே நான் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுவதற்கு சமம். நான் ஈசாக்கின் சந்ததி அல்லவே. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் 9ஆம் வசனத்தின் கடைசி கானானியருடைய குமாரத்திகள் வாசிங்க, இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபோயாத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும். என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல மனவாட்டியை கொடுத்திருக்க அந்நிய மனவாட்டிகளை ஏன் தேடிக்கொண்டிருக்கிறார்? மனவாட்டி என்பது திருச்சபை. நான் வாழ்க்கைக்குள்ளாய் வரவில்லை, திருச்சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த மனவாட்டியை இழந்து விடாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து விடாது. இரண்டாவது காரியம், கர்த்தர் திருச்சபையில் உனக்கு கொடுத்த ஸ்தானத்தை இழந்து விடாது. உன்னை பாடலாய் வைத்தால் பாட்டு பாடு, உன்னை ஆராதனை வீரனாய் வைத்தால் ஆராதனை நடத்து. ஆண்டவரே எனக்கு சண்டே கிளாஸ் பொறுப்பு, ஆண்டவரே எனக்கு யூத் நடத்துற பொறுப்பு, ஆண்டவரே எனக்கு இது. கர்த்தர் எதை உனக்கு தருகிறாரோ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தான் அநேகத்தில் அதிகாரியாக்குவார். என் அன்பு தெய்வ பிள்ளைய, கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தாத படிக்கு ஆண்டவர் பொறுப்புகளை தருகிற தேவன் அல்ல. பொறுப்புகளை கர்த்தர் தருகிறார் என்றால் அல்ல தட்டாத. ஏசா மனம் மாறுதலை தேடலாம், கிடைக்கல. இன்றைக்கு உன் ஸ்தானம் இழந்து போகும் என்றால் உன் பக்கத்திலே தான் இருப்பாங்க, உன் கூட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வாங்கிடுவாங்க, நீ ஆகாதவன் ஆகி விடுவாய். வாசிங்க, எஸ்தர் 1ஆவது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பிரதானிகளின் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளை இங்கே திருச்சபையில் கொடுக்கப்படுவது ரெக்வெஸ்ட் அல்ல. பலிபீடத்திலிருந்து பரலோக ராஜா உனக்கு சொல்லுவது கட்டளை. கட்டளைகளை ராஜஸ்திரியாகிய வஸ்தி ஆண்டவரே ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வர மாட்டேன், பிரேயர் வாக்குக்கு வர மாட்டேன், சண்டே கிளாஸ்க்கு வர மாட்டேன், யூத்துக்கு வர மாட்டேன்னு சொல்றியா? என் அன்பு தேவ பிள்ளையே, எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாத அனாதையாய் இருந்தாலும் பரலோகம் அவளுக்கு தாய் தகப்பனாய் வந்து உன் ஸ்தானத்தை ஆண்டவர் அனாதைகளை கொண்டு நிறுத்துவார். ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளை கொண்டு நிரப்புவார். என் அன்பு தேவ பிள்ளையே, என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி மாத்தட்டி கொள்ளாது. இன்றைக்கு ஈவாய் கொடுக்கப்பட்ட ஊழியமாய் இருக்கட்டும், ஈவாய் கொடுக்கப்பட்ட திருச்சபையாய் இருக்கட்டும், ஈவாய் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் உதாசீனப்படுத்துவார் என்றால் உனக்கு பிறகாய் கர்த்தர் ஒருவனை எழுப்புவார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி.
இருந்தால் உன் வாழ்க்கையின் ஒளியை பார்க்க முடியாது. என் அன்பு தேவனுடைய இப்ப வாசிங்க 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உள்ளே போய் என் அன்பு தேவனுடைய இந்த காரியத்தை நான் பரலோகத்தோடு ஒப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் நாமும் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். நியாய சங்கங்கள் உட்கார்ந்திருக்க அங்கே என்னை அனுப்பின எஜமான் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். அவர் எலிசாவாய் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். எலிசா அவனை பார்த்து கேட்கிறான். அவன் கூடவே இருந்தான் கேயாசி. எங்க போனாலும் போனான். ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் அவன் தவறிழைத்தான். அவனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஏசா தவறு செய்யாதவன். ஆனால் சிலர் கொஞ்ச நேரம் தான் நம்ம வேட்டையாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு டிலே பண்ணான். அவன் ஆசீர்வாதத்தை யாக்கோபு சுதந்தரித்தான். நீ ஆராதனைக்கு டிலே பண்ணுவாய் என்றால் உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோபிடத்தில் கொடுப்பார். தருணம் மறுக்கப்படும். உன் ஸ்தானத்தை நீ இழப்பாய் என்றால் வஸ்தியின் இடத்திலே கர்த்தர் எஸ்தரை வைத்தார். இங்கே கேயாசி வருகிறான். எலிசா கேட்கிறான், நீ எனக்கு எல்லாத்தையும் உண்மையா இருக்கு, நீ எங்க போய் சொல்ற? பாஸ்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்டர் எனக்கு காய்ச்சல் பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு உடம்பு முடியல பாஸ்டர். ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகளை, பாஸ்டர் ஒருவேளை ஈசாக்க போல கண்ணு தெரியாதவரா இருக்கலாம், சொல்றதெல்லாம் நம்புறவரா இருக்கலாம். ஆனால் பாஸ்டருக்கு மேலே ஒரு பரம பாஸ்டர் இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். இவன் நான் எங்கேயே போல, நான் இங்கேயே தான் இருந்தேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க பாப்பா 26. இந்த வருஷத்துல ஆண்டவரே நான் மாறுகிறேன் என்று மனம் மாறவில்லை என்றார். கேயாசி போல எனக்கும் தருணங்கள் மறுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் அவனை பார்த்து, இன்னைக்கு உலகத்தை பார்க்க ஓடல, கல்யாணத்துக்கு மொய் வைக்க போறல, இன்றைக்கு எல்லாரும் தேடி போக அவங்க எதிரில் வராங்க. அவங்க பார்த்தா சந்தோஷப்பட்டல. பாஸ்டர் கேட்டா, இந்த பாஸ்டர் நம்ம வீட்டிலேயே தான் இருந்தோம். போய் சொல்றியா? வேதம் சொல்லுது மனுஷனுக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது மனசு அங்கலாய்க்க வேண்டாம். இது ஏசப்பாவுடைய காலத்தை விடுற, ஏசப்பாவுடைய காரியத்துக்கு நான் போகாம இருக்கிறேன். என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? அப்பா உன் கூட பேசலையா? ஆவியானவர் உன் கூட இடப்படலையா? துணிகரமாய் துணிந்து வாழுகிறான். கிருபையின் காலத்துல வாழ்றதுனால தானே துணிந்து நடக்கிற. கர்த்தர் சிறகை உடைப்பார் என்றார். கர்த்தர் ஆதரவு என்னும் அப்பத்தை குறிப்பார் என்றார். வேதம் சொல்கிறது உன்னுடன் கூட செல்லவில்லையா? இன்னைக்கு நான் போனா பாஸ்டர் எனக்கு டபுள் சம்பளம் கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நான் அந்த கல்யாணத்துக்கு போனா அவங்க என் பிள்ளை கல்யாணத்துக்கு வருவாங்க தெரியுமா? அவங்க வருவாங்க. ஏசப்பா வருவாங்களா? என் அன்பு தெய்வ பிள்ளைய, கர்த்தர் இல்லாத எந்த இடமும் வெறுமையே. வேதம் சொல்லுகிறது பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் தொப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு டைம் இருக்குதா? 6 நாள் உன்னால செய்ய முடியாதா? 7வது நாள் தான் எல்லாத்தையும் வச்சு செய்யணுமா? நீ வைத்து செய்வாய் என்றால் ஆண்டவர் வச்சு அழகா செய்வார். சில குடும்பங்கள் ஏன் பிரச்சனைகள் மாறவில்லை என்றால் கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை இழந்தபடியா, சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தபடியா. இதில் நான் இருப்பேன் என்றால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டு ஆண்டவரை மன்னியும் என்று சொல்லுங்க. 27வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளையே பாதாளம் நமக்காய் அல்ல. பாதாளம் யாருக்காய் படைக்கப்பட்டது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மனுஷனுக்காய் ஆண்டவர் பாதாளத்தை படைத்தாரா? சாத்தானுக்காய் படைத்தாரா? ஆனா இன்னைக்கு அவன் தனக்காய் கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறான். பரலோகத்துக்கு போகிற கூட்டத்தை காட்டிலும் பாதாளத்துக்கு நேராய் ஓடுகிற கூட்டம் இன்றைக்கு அநேகமாயிருக்கே. ஸ்தானத்தை இழந்தபடியா? வேதம் சொல்லுகிறது நாகமானின் குஷ்டரோகம் உன்னை சபைக்கு வருவது பரிபூர்ணப்பட்டு வந்த என் அன்பு தேவ பிள்ளையே, நகோமியே, பெத்லகேமில் இருந்த வரைக்கும் உன்கிட்ட எல்லாம் பரிபூர்ணமா இருந்துச்சு. நீ எப்பொழுது மோவாபிற்கு போக வேண்டும் என்று நினைத்தாயோ, என் அன்பு தேவ பிள்ளைகளை, உன்னில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டது. ஸ்தானத்தை இழந்துராத. வேதம் சொல்லுகிறது நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் என்னாலும் பரவாயில்ல. அடுத்தது எங்க வருது பாருங்க. ஆண்டவர் கை வைக்கிற இடமே எதிர்காலம். இன்றைக்கு என்னிடத்தில் எல்லாம்
என்று சொல்லி மாத்தட்டி கொள்ளுகிற என் அன்பு சகோதரா சகோதரி, எனக்கான எதிர்காலம் உண்டு. அன்றைக்கு வயசாயிரம் பிள்ளைகள் பாடுகள் படுகிற நேரத்தில் அன்றைக்கு நான் பாட்டு பாடுவேன், கர்த்தர் கேட்க மாட்டார். சகலம் பரிபூர்ணப்பட்டிருக்கையில் ஏசபாவுக்கு வேதம் சொல்லுகிறது, உன்னையும் உன் சந்ததியாரில் என்றைக்கு பிடித்திருக்கும் என்றால் உடனே ஏசப்பா சொல்லிட்டாங்க, அடுத்த ஆப்ஷன் இல்லை. ஆனா எனக்கு கிருபையில இருக்கிறபடியினாலே இன்றைக்கு உன்னை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். உறைந்த மழை நிலமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு அதுக்கு அடுத்தது எங்கேயாவது பேசினாங்களா? பைபிள் குறிச்சு பேசிச்சா? பரலோக என்ன கேட்டோ சொல்லிருச்சுன்னா அதோட என் சாப்டர் முடிஞ்சிடும். சபையை மறுபடியும் சொல்லுகிற சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துறாங்க, இரண்டாவது ஸ்தானத்தை இழந்துறாங்க, மூன்றாவது உண்மையை இழந்து விடாது. மூன்றாவது என்னது? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா இன்னும் உண்மை இருக்கணும். லூக்கா 16வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். என் அன்பு பிள்ளைகள், ஒரு சண்டே கிளாஸ் எடுங்கன்னா அடுத்தது நாட்கள் போகும்போது யூத் ஒன் கையில வரும். கொஞ்ச நாள் போகும்போது விசுவாசிகளை உருவாக்குகிற பொறுப்புகள் வாங்கிட்டு வரும். எடுத்தோட நான் வந்து நின்னா நான் பாஸ்டரா நிற்பேன்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளை, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை உங்களுக்கு எழுதி தரோம். நிற்க முடியுமா என்று யோசித்தப்பா, என் அன்பு தேவ பிள்ளையை ஆரோவை போல் அடைக்கப்பட்டவருடைய கனமான ஊழியத்திற்கு ஒருவனாலும் பாஸ்டர் ஒருவாள் ஐயோ ரொம்ப வாங்க பிரதர்னு சொல்லலாம். பரலோகம் அடைஞ்சாமல் இருக்கும் என்றால் அவனை வச்சுட்டு டெய்லி தண்ணிதான் குடிச்சுட்டு இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைய, அநேக ஆயிரங்களை வைத்து நான் பாதாளத்துக்கு போவதை காட்டிலும் கோதுமை மணிகளை வைத்துக் கொண்டு நான் பரலோகம் போவது சால சிறந்தது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் சர்ச்சா. என்னோட தொடக்க செலவுல என்கிட்ட உண்மை இல்லைன்னா ஆராதனையில உண்மையா இருக்க மாட்டேன், பிரசங்கத்துல உண்மையா இருக்க மாட்டேன். ஆனா திருவனந்தத்துக்கு வந்தா ஆண்டவரே என்னை போல் பரிசுத்தம் யார் தெரியுமா இப்படி வந்து நிற்போம். இல்ல, யாரை ஏமாற்றுகிறோம்? என்னை நானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிற. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சரித்திரத்திற்குள் போகவில்லை, உள்ளே ஆவியானவர் வைத்ததான காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், இப்படிதான் நியாயம் இருக்கும். என் பேரை சொல்லி கூப்பிடுவாரு, என் மனைவி பேரை சொல்லி கூப்பிடுவாரு, பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளையும் ஆண்டவர் கூப்பிடுவார். அனனியா என்று பேர் உள்ளவர். இது பேதனுடைய சபையில் நடந்தது. விசுவாசத்தில் இது நடக்கக்கூடாது என்பதற்காக என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். பேதுருவின் சபையில சமநிலை பிரமாணத்தை கற்றுக்கொடுத்தார். எல்லாரும் தான் பாதத்துல வைக்கணும். ஆனால் ஒரு குடும்பம் விற்றுக்கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு சபை எப்படி இருக்கு தெரியுமா? வந்துட்டாங்க, 5 லட்சத்தை கொடுத்துட்டாங்க, கர்த்தருடைய ஆசை இல்ல. உண்மையாய் கொடுக்கிறவனிடத்தில் காணிக்கையை வாங்குவாயாக, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் வாங்குவாய். பாஸ்டரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, கொடுக்கிற இடத்துக்கெல்லாம் ஓடக்கூடாது. எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பதெல்லாம் வாங்கக்கூடாது. எலியாவை போல முழங்கால நிற்கணும். கர்த்தர் அனுமதித்தால் காலம் வரும். கர்த்தர் அனுமதித்தால் சாய்வார்கள் விதவை விடுவாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அனுமதிக்காமல் இருப்பார் என்றால் அமைதியாயிரு. கர்த்தருடைய சன்னிதானத்தில் உனக்கானது பார்த்துக் கொள்ளப்படும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிகளுக்கு மாத்திரம் சத்தியம் அல்ல, எங்களுக்கும் அதே சத்தியம் தான். வேதம் சொல்லுகிறது, அனனியா என்று பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் ஆட்சியை பெற்றார்கள். 2வது வசனம், தன் மனைவி அறிய. கணவன் செய்வது மனைவிக்கு தெரியணும், மனைவி செய்வது கணவனுக்கு தெரியணும். எதுல செய்யறது தெரியாமல் இருக்குதோ, ஆனா கர்த்தருடைய காரியத்தில் செய்வது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் மாச சம்பளம் வாங்கி, அதுதான் கிரயம். கிரயம் என்பது பணம். நான் வாங்குவது என் குடும்பம் அறிய, என் மனைவி அறிய, என் கணவன் அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, மல்கியா வீட்டுல போய் வாசிங்க, ஆகாய வீட்டுல போய் வாசிங்க, எது வஞ்சித்தோம் என்று வஞ்சித்து வைத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? ஐயோ 5 லட்சம் கொண்டு வந்துட்டார், வாங்க பிரதர், உங்களை தான் இல்ல,
கர்த்தர் சொன்ன நியமத்தின்படி உள்ளே பங்குகள் வராமல் இருக்கும் என்றால் அது கர்த்தருடைய பார்வையில் உண்மையை இழந்ததற்கு சமம். வேதம் சொல்லுகிறது 3வது வசனம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தில் ஒரு கிரயத்தை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவி பாஸ்டரிடம் போய் பேசல, கவருக்குள்ள வச்சு கொண்டு வரவே. பாஸ்டருக்கு தெரியுமா, ஆண்டவரே 500 ரூபாய் கொண்டு வர பாஸ்டர் ஜெபிப்பார், 5000 வாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அந்த 5000க்கு தான் பாதுகாவல் இருக்குமே தவிர நீ வாங்குகிற 50,000க்கு பாதுகாவல் உண்டாயிராது. நீ சம்பாதிக்கிற காரியங்கள் பொத்தலான பைக்கு போகிறது என்றால் நீ நினைக்கிற நான் பாஸ்டரை ஏமாத்திட்டேன், நான் சபையை ஏமாத்தினேன். ஏமாத்தலாம், ஏமாத்தின சபையில திருச்சபையை அல்ல. ஏனென்றால் சபைக்கு முன்பாய் தெரு இருக்கிறார். தெரு என்பது அரசன், ராஜா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, யாரிடத்தில் போய் சொன்ன? பரிசுத்த ஆவியிடத்திற்கு போய் சொல்லும்படி. அப்ப சாத்தான் ஒருவேளை ஏங்க நம்ம இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன மனைவி சாத்தான் ஆகிறார். ஏன் எவ்வளவு கொடுக்கிற? கணவன் சாத்தான் ஆகிறார். என் நண்பன் தேவ பிள்ளைகளை சில நேரத்துல பக்கத்துல இருக்கிற விச ஊசி அதெல்லாம் விசுவாசம் சொல்ல மாட்டோம். அவங்க சொல்லுவாங்க, வேதத்தில் இருக்குதா, பாஸ்டர் வேலை செய்யறாங்க, அவங்க வேலை செய்யறாங்க, இவங்க வேலை செய்யறாங்க. எவர்கள் வேலை செய்தாலும் இவர்கள் கர்த்தரின் வேலைகளையும் பார்க்கிறவர்கள். என் அன்பு தேவ பிள்ளைய வேதம் சொல்லுகிறது பாருங்க, சாத்தானின் இருதயத்தை நிரப்பினது என்ன? 4வது வசனம் 2வது பகுதி, மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றார். உண்மையை விட்டுறாரு. ஏசப்பா இதை கொடுத்துட்டேன்னா நான் நாளைக்கு என்ன பார்க்கணும்? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, இடத்தை இவ்வளவுதானா வெச்சீர்கள்? அடுத்தது எனக்கு சொல் என்றார். அவளாம் இவ்வளவுதான் என்றார். எவ்வளவு சொல்றோம் பாருங்க. பாஸ்டிங் பிரேயர் பண்ணீங்களா? ஒரு காரியத்தை நான் போகல அப்படியே டான் வரும். எப்படி வரும்? உண்மையை காட்டிலும் வேகமா வரும். இது நண்பு தேவ பிள்ளையே, இவ்வளவுதான் என்றார். 9 வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, கர்த்தருடைய நான் யாரை சோதித்துக் கொண்டிருக்கிறேன்? என் கையின் பிரயாசத்தில் உண்மை இல்லாமல் இருப்பேன் என்றார். நான் ஆண்டவரின் ஆவியானவரை மாத்திரமல்ல, தேவனை சோதித்துக் கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 27வது அதிகாரம், லேவியராகமம் 27வது அதிகாரம் 30ஆம் வசனம், தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் சொல்லுங்க, தசம பாகம் எல்லாம் யாருக்குரியது? கையில பேனா வச்சிருந்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சில சர்ப்பங்கள் வரும், இப்படி எல்லாம் சொல்லி இருக்குதா? யூடியூப்ல நிறைய சர்ப்பம் பணம் எடுத்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் செய்யலாமா? என் நண்பு தேவங்களே, சில அறவேக்காடுகள் இருக்குது, அதுல வந்து சொன்னோம் இதெல்லாம் செய்யலாமா? என் நண்பு தேவங்களே, அறவேக்காடு அல்ல, உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வேதம் சொல்லுகிறது, தசம பாகம் எல்லாம் யாருக்குரியது? சர்ச்சில் எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அடுத்தது, அப்ப பரிசுத்த குலைச்சல் எங்கே நடந்தது தெரியுமா? கர்த்தரிடத்தில் வஞ்சிக்கிற நேரத்திலே பரிசுத்த குலைச்சல் நடக்கிறது. இப்போ வாசிங்க, லேவியராகமம் 22வது அதிகாரம், லேவியராகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. அறியாமல் செய்வதற்கு தான் ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுத்தார். ஆனா நீங்க நம்ம தெரிஞ்சு செய்யறோம், எடுத்தா தப்புன்னு தெரியும், ஆனாலும் துணிந்து செய்கிறோம், துணிகரமாய் செய்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் அறியாமல் தசமபாகம் ஆண்டவருக்கு என்னது? பரிசுத்தமானது. பரிசுத்தமானது புசித்ததில்லைனா, ஆண்டவரே நான் வாடகைக்கு எடுத்து கொடுத்துட்டேன், ஆண்டவரே நான் இதற்கு செஞ்சுட்டேன். தெரியாம செய்தீங்கன்னா கீழே கட்டளை இருக்கு, ஆனால் தெரிந்து செய்வேன் என்றால் அன்றைக்கு அவர்களுக்கு தருணங்கள் மறுக்கப்பட்டது. இன்றைக்கு கிருபை இருக்கபடியால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அறியாமல் செய்தாலும் நியமம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் அதிலே சபையில 10ல் ஒரு பங்கு தான். ஆனா தெரியாம நான் எடுத்துட்டேன்னா 5ல் ஒரு பங்கு, 10ல் 2 பங்கு நான் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் கொடுக்கிற
எப்படி பாஸ்டர் நான் 2 பங்கு சொல்லவில்லை, பரலோகம் கணக்கு கேட்கும். வேதம் சொல்லுகிறது, 1 பங்கு அதிகமாய் கூட்டி பரிசுத்த மாணவர்களோடு கூட சீப்பையில் அனுப்புவது அல்ல, தரத்திலே கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கி சொல்ல வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கான வழிகளை காண்பித்து தருகிறேன். இப்ப வாசிங்க, இது சபைக்கு. பாஸ்டருக்கு என்ன தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 20:40 2வது பகுதியை வாசிங்க. எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதல்வரையும் அவர் கேட்டால் நான் சொல்லணும். சொல்லாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. என் அன்பு தேவனுடைய 3 காரியங்கள் சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். மறக்கக்கூடாது. 26ல முதல்ல எதை இழக்கக்கூடாது? உங்களை கேட்கிற சபையை எதை இழக்கக்கூடாது? பேர் சொல்லி கேட்டதா சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். முதல்ல எதை இழக்கக்கூடாது? நான் என் தகப்பனுக்கு பிள்ளை என்கிறதான அதிகாரத்தை இழக்கக்கூடாது. 2வது, எனக்கு ஒரு இடம் இருக்குது சர்ச்சில், அந்த இடத்துல யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. 3வது பரிசு. 3வது என்னது? உண்மை. உங்களை நம்புறோம். என் பிள்ளைங்க இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அநேக காரியங்கள் காதுகளுக்கு வரும். பாஸ்டர் இவங்க அங்க பார்த்தோம், இவங்க இங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்க மாட்டோம். நம்புறோம். என் நண்பு தெய்வ பிள்ளைக்கு தீமைக்கு நன்மை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்ல 4வது கடைசி காரியம், பரிசுத்தத்தை இழந்து விடாதே. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தத்தை இழந்து விடாதே. வெளிப்படுத்தல் 22 அர்த்தம் கடைசி, வேதத்தின் கடைசி அதிகாரம். வெளிப்படுத்தல் 22:11 கடைசி வார்த்தை சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவர். அப்ப ஏசப்பாதான் பரிசுத்தமா இருக்கணும். கொடுப்பதில் மாத்திரமல்ல, செபிப்பதில், வேத வாசிப்பதில், கையில வச்சிருக்கிற செல்போன்ல எல்லா இடத்துலயும் வரப்பட்டிருக்கும். எல்லா ஆப்லயும் நான் மாட்டி பார்த்திருப்பேன். அது என்ன செய்யணும்? பிறந்த குழந்தை சாப்பிட கிளவிக்காரங்க தெரியும். ஆனா வேதத்தை கொண்டு பார்த்துருக்கீங்களா? வேத எழுதுறவங்க இதெல்லாம் எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கிறா? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் ஆண்டவரை தழுவி அணைச்சிருக்கிறீங்களா? இல்ல. அதுதான் ஏசப்பா சொன்னாங்க, சாகரத்துக்குள்ள எத்தனை மர வேதத்தை படிக்க முடியுமோ சபையில இருக்கிற முயற்சி நடக்குது, பயிற்சி கொடுக்கிறோம். ஆனா கேட்கிறவன் கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வாதம் பெறுவான். 4 அதிகாரம் ஒரு நாளைக்கு படிக்கிறாங்க, கையை தூக்குங்க, நான் சொல்ல போறதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை தூக்கினா காட்டிட்டேன்னா பாஸ்டர் எனக்கு கண்ணு கட்டுறோம், நான் ஆமேன் சொல்ல மாட்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமேன் என்பது பாஸ்டருக்குரியதல்ல. ஆமேன் என்பது ஆமேன் என்கிறது அவர் நாமம். அவர் நாமத்தை நான் சொல்லுகிற நேரத்தில் அவர் எனக்கு பலன் தருவார். எனக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் அவர் சங்கரித்து போடுவார். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கள்ளன். அவருக்கு தீமை பிடிக்காது, அவருக்கு பாவம் பிடிக்காது. பாவிகளை நேசித்தாரே தவிர பாவத்தை அவர் நேசிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2 சாமுவேல் 11வது அதிகாரம், 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இந்த ஒரு நாள் சாயங்காலம் என்ன தெரியுமா? சனிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஓய்வு நாள். சனிக்கிழமை சாயங்காலம் நேற்று எத்தனை பேர் உள்ள வந்தீங்க? கையை தூக்கினா பாஸ்டர் நிறைய பேரோட தலைக்கிழமையும். ஆமா, எப்படி தன் முகத்துல குண்ட போட்டு போனா அப்படிதான் முக்காட போட்டு கீழே உட்காரணும். சனிக்கிழமை ஆயிடுச்சா ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு வரலன்னா இந்த தாவீது என்ன பண்ணினார் தெரியுமா? 7:2 வாசிச்சீங்கன்னா அங்க ஏசப்பா ஒரு வீட்டை கட்டுற வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி திரைக்கிறது நடுவா இருக்குது, நான் வீட்டுல இருக்க வைராக்கியமா இருந்தேன். ஆனா சாயங்காலத்துல மேல போனவன் என்ன பண்ணாரு தெரியுமா? ஸ்நானம் செய்கிற ஒரு ஸ்திரீயை கண்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்தை குறைக்க உலகம் என்கிற மனவாட்டி உன்னை தேடி வருவாள். அநேக காரியங்களை உனக்கு நேராய் அனுப்புவாள். தாவீதா இருந்தாலும் கீழே விழுவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2 சாமுவேல் 12:1 வாசிங்க. 2 சாமுவேல் 12:1. என் அன்பு சபையே, தீர்க்க தரிசனமாய் பேசுகிற
இந்த பரிசுத்தம் இன்றைக்கு உனக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் உன்னை உயரங்களுக்கு கொண்டு போய் உன்னை சாதிக்க வைப்பார். சோதிக்கிற இடத்தில் மாட்டி அகப்பட்டுக் கொண்டு விடாதே. வேதம் சொல்கிறது, கர்த்தர் நாத்தானை, நாத்தான் வரணும், சாத்தான் வந்துடக்கூடாது. நாத்தான் வந்தால் சில நேரத்தில் குத்துற மாதிரி இருக்கும், வலிக்கும், சீல் பிடிக்கணும். சீல் பிடிக்காம மேல பூசிக்கிட்டு போனா ஒரு நாள் காலை எடுக்கணும். காலை எடுக்கும் போது நொண்டி நொண்டி நடப்ப. அன்னைக்கு சொல்லுவ, போதவரை சொல்லலாம் கேட்கல. இன்றைக்கு சத்தங்கள் தொலைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் நீ நொண்டக்கூடாது. நேமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடும்படியாக நீ பாவம் செய்கிற நேரத்தில், நீ தவறுகிற நேரத்தில் தாவீதிடத்துக்கு நாத்தான் வந்தது போல உன்னிடத்தில் கர்த்தர் ஊழியக்காரன் என்கிற நாத்தானை அனுப்புவார். நாத்தான் உன்னிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லாமல் இருப்பான் என்றால் நானும் சாத்தான் தான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளை, அவர் தண்டனை கொடுத்தானே. ஏசப்பா ஏன்பா எனக்கு தண்டனை கொடுத்தானே கேட்பேன். அதனால எனக்கு என்ன தண்டனை வேணும்னு என் வாயிலே ஆண்டவர் கேட்பார். அவர் நியமனம் உள்ளவர். நாத்தான் வந்து கேட்கிறான், தரித்திரன் ஒருவன் இருந்தான், ஐஸ்வர்யவன் ஒருவன் இருந்தான். வழிபோக்கன் வந்தான், ஐஸ்வர்யவனிடத்தில் அநேக ஆடுகள் இருந்தது. வழிபோக்கன் யார் தெரியுமா? சபைக்கு போக விடாமல் உன்னை தடுக்க பண்ணுகிற பாவங்கள். அவைகள் வருகிற நேரத்தில் உன்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை உலகம் அபகரித்துக் கொண்டாலும், ஆண்டவரே என்னிடத்தில் எல்லாம் கடந்து போனது, என் ஊழியத்தில் நான் எல்லாம் இழந்து போனேன், என் குடும்பத்தில் எல்லாம் இழந்து போனேன், என் எதிர்காலத்தை இழந்து போனேன் என்று சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ சபையே, உனக்காய் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். நான் தான் வந்து சொல்றேன். அவன் ஆட்டை எடுத்துட்டான். உடனே நம்மால் சொல்றாரு, ஒரு ஆட்டுக்கு பதில் எத்தனை ஆடு கொடுக்கணும்? எத்தனை? 4 தலை. அந்த 4 தலை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்படி 4 தலை ஆண்டவர் தாவீதினிடத்திலிருந்து வாங்கினார்? தருணம் தாவீதா இருந்தாலும் கொடுக்கப்படாது. தாவீது பாட்டு பாடுவான், ஆண்டவருக்காக வைராக்கியம் பண்ணிருப்பான், ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணிந்தவன். ஆனால் பாவத்தை செய்ய துணிந்த நேரத்தில் சாத்தான் மாத்திரமல்ல, நாத்தானை கர்த்தர் அனுப்பினார். அவனுக்கான காரியத்தை பேசினார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 7வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, ஊழியக்காரன் இந்த தைரியம் இருக்கும். ஐயோ இவங்க பயிற்றாங்கன்னா என் ஊழியம் எப்படி நடக்கும்? ஐயோ இவங்க பயிற்றாங்க. சபையை போஷிப்பது ஆண்டவர், மனிதர் அல்ல. மனிதனுக்கு ஊழியம் அல்ல, கர்த்தருக்கான ஊழியம். ஊழியம் செய்ய வேண்டிய ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா? அதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை காண்பித்து தருகிறார். யாத்திராகமம் 34:7 வாசிங்க. 1000 தலைமுறைக்கு ஏசப்பா எத்தனை தலைமுறைக்கு எழுத வச்சிருக்கிறாங்க? எனக்கு என் புள்ள ரசிய தெரியும், ஆனா ஆண்டவருக்கு என்னோட 1000 தலைமுறை என் பேர புள்ள இன்னைக்கு அவருடைய தோல்வியும் மனிதன் விளையாடப்பட்டது. 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கத்தை செய்கிறார், அக்கிரமத்தை மீறுதல் பாவத்தை மன்னிக்கிறார். ஆனால் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், பாஸ்டர் குற்றம் செய்தாலும் ஆண்டவர் விசாரிப்பார், விசுவாசி பாவம் செய்தாலும் ஆண்டவர் விசாரிப்பார். அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை, இன்னைக்கு நீங்க செய்றீங்கல்ல, சேஷ்ட உத்தரவாதத்தை விட்டுறாதீங்க, உண்மையை விட்டுறாதீங்க, ஸ்தானத்தை விட்டுறாதீங்க, பரிசுத்தத்தை விட்டுறாதீங்க. இன்றைக்கு நான் விடுவேன் என்றால் கர்த்தரின் பிள்ளைகளை மறந்து விடுவார். வேதம் சொல்லுகிறது, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறது. 4 தலைமுறை அவர் விசாரிப்பார். இன்னும் கொஞ்ச நேரம் 4 தலைமுறை காண்பித்ததால இப்ப வாசிங்க. லேவியராகமம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணணும். பாவம் செஞ்சா பாவம், தப்பு செஞ்சா தப்பு, நல்லது செய்தால் தட்டி கொடுக்கணும், தப்பு செய்தால் திறம் எடுக்கணும். இல்லை என்றால் எனக்கு ஐயோ. இப்ப வாசிங்க, ஊழியக்காரன்
எனக்கு ஆண்டவர் எழுதி கொடுக்கிற நியமம். எசேக்கியேல் 22:26 வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 22:26. அதில் ஆசாரியர்கள் யாரு? சர்ச்ல இருக்கிற பாஸ்டர். அதில் இருக்கிற ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு வேதத்தில் எடுத்து கொடுத்த மகத்துவங்களை சபைக்கு சொல்லாத ஆசாரியர் சபிக்கப்பட்டவன். இதை சொன்னால் இந்த குடும்பம் கோபித்துக் கொள்ளும், இதை சொன்னால் அவர் கோபித்துக் கொள்ளுவார், இதை சொன்னால் இவர்கள் கோபித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி உலகத்திற்காய் ஊழியம் செய்தார். பரலோகம் கோபித்துக் கொள்ளும் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாம இருந்தா அது சபதான் திருச்சபை அல்ல. திரு இருப்பார் என்றால் பாவத்திற்கும் நல்லவற்றிற்கும் அடையாளம் காண்பிக்கிறவன் தான் ஊழியக்காரன். வேதம் சொல்லுகிறது, அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாள் சனிக்கிழமை சாயங்காலத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற என் ஓய்வு நாளுக்கு நீங்க எப்ப வேணாலும் வாங்க பிரதர், நீங்க எப்ப வேணாலும் வாங்க சிஸ்டர் என்று சொல்லுவோம் என்றால் உலகத்தில நான் கோடிகளை சேர்த்தாலும் பாதாளம் எனக்காக 1000 தெரிந்திருக்கும். வேதம் சொல்லுகிறது, என் ஓய்வு நாளுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவில் நான் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறவன் அல்ல, கனப்படுத்துகிறவனாய் இருப்பேன் என்றால் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய கர்த்தர் அழைத்தார். வேதம் சொல்லுகிறது. இப்ப வாசிங்க கலாத்தியர் 1:10 வசனத்தை வாசிங்க. எப்பொழுது இவ்வளவு நாள் பாஸ்டர் எப்படி இருந்தார் என்பது சபைக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இப்பொழுதுதான். இது பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, வாசிக்கிற மகளுக்கும் கேட்கிற அன்பு திருச்சபைக்கு உரியது. இப்பொழுதுதான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யார் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இங்கே மனுஷனுடைய சத்தங்கள் வரும் என்றால் திருச்சபையே நீ தைரியமா கேள்விகளை ஆண்டவருக்காய் எழுந்து நில்லு. வேதம் சொல்லுகிறது, மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் ஆண்டவருக்கு ஊழியக்காரனா பலிபீடத்துல நின்னுட்டேனா எங்க அம்மாவுக்கு கோபம் வரும், என் தம்பிக்கு கோபம் வரும், என் அக்காவுக்கு கோபம் வரும், எனக்கு முன்னால இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும்னா நான் மனுஷனுக்கு ஊழியம் செய்யலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்றால் பட்டையும் எண்ணெயும் வெட்டும், எதிர் இருக்கவனையும் சங்கரிக்கும். வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு நாள் நீங்க எப்படி பண்ணலாம் இருக்க மனுஷனை பிரியப்படுத்திருக்கலாம். இந்த ஆராதனையிலிருந்து சேஷ்டபுத்திர பாகத்தை பிடித்துக்கொள், ஸ்தானத்தை பிடித்துக்கொள், உண்மையை பிடித்துக்கொள், பரிசுத்தத்தை பிடித்துக்கொள், தேவனை மகிமைப்படுத்து. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, சமயம் இன்னைக்கு சபை எனக்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, இதை நான் விட்டுட்டு போனா இவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்க முடியாது. இது வாய்க்காமல் போனாலும் சபை காலியா இருந்தாலும் சேருக்கு நான் சொல்லணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் ஜாக்கிரதை. என்ன வசனம்? வசனத்திற்கு முன்பாக ஆண்டவர் தன் பெயரை வைத்திருக்கிறார். திருவசனம். வசனம் எல்லாரும் பேசுறாங்க, டயலாக் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் பேசுற டயலாக் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா சங்கத்தோடு உபதேசத்தோடு என்ன பண்ணணுமா? கண்டிச்சு, அடுத்தது திட்டி. இது பிடிக்கல, இது பிடிக்கலன்னா பரலோகம் பிடிக்காம போயிடும். இன்றைக்கு இது பிடித்தால் தான் பரலோகம் உண்மை பிடிக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இவ்வளவு சொன்னல 4 தலைமுறைக்கு ஆண்டவர் நியாயம் விசாரிப்பாரு. தாவீதா இருந்தாலும் அவன் தான் சொன்னான், என்ன ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும்னு 4 ஆட்டுக்குட்டியா. ஆண்டவர் அவன் குடும்பத்திலிருந்து 4 ஆடுகளை பறித்தார். வாசிங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவர், தாவீதின் குமாரன், தாவீதின் சிங்காசனம், தாவீதின் திறப்பு எல்லாத்துக்கும் தாவீது மேல வச்சாரு. தப்பு செய்தா அவனையும் ஆண்டவர் அடிப்பார். தாவீதுக்கே இவ்வளவு வந்துதான் ஜென்சனுக்கு எவ்வளவு இருக்கும், அவன் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும்.
வாசிங்க 2 சாமுவேல் 12:18 வாசிங்க. 7ஆம் நாளிலே பிள்ளை செத்துப் போயிற்று. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆயத்த கூட்டத்திற்கு வர வேண்டிய தாவீது உட்புறகையில யுத்தம் செய்ய போக வேண்டிய தாவீது உட்புறகையில் ஏறினபடியால் பாவம் செய்தான். பாவத்திற்கு கிடைத்தது சம்பளம் மரணம். ஆயத்த கூடுகைக்கு வராம எங்க ஓடினாலும் கர்த்தர் ஊதி போடுவார். ஆண்டவர் ஊதாமல் இருக்க வேண்டும் என்றால், உன் பெயர் நிலைக்கப்பட வேண்டும் என்றால், ஓய்வு நாள் தொடங்குகிற சனிக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துருங்க, பரிசுத்தப்படுத்துறீங்க. ஓய்வு நாள் அவர் சமூகத்தில் வந்து ஓய்ந்துருங்க. முன்னிமித்தமாய் எதிர்காலங்களுக்கு தேவையை பெற்றுக் கொடுத்து விடார்கள். 7ஆம் நாளில் பிள்ளை முதலாள். இது எத்தனாவது அதிகாரம்? 2 சாமுவேல் 12வது 11வது அதிகாரத்துல பாவம் செஞ்சார். 12ல பிள்ளைய கொடுத்தார். அடுத்த பிள்ளை 2 சாமுவேல் 13:32. எழுத பாப்போம். 2 சாமுவேல் 13:32. அம்னோன் கடைசி வாசகம் வாசி. அம்னோன் மாத்திரம் செத்து போனா. வசனம் இருக்குதா? என் நண்பு தேவ பிள்ளை 2வது பிள்ளை அம்னோன் செத்து போனா. 3வது 2 சாமுவேல் 18:15 2வது வசனம். அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். முதல் பிள்ளைக்கு பேர் இல்லை. 2வது பிள்ளை அம்னோன். 3வது பிள்ளை அப்சலோம் அந்தரத்திலே தொங்கி இறந்து போனா. 4வது பிள்ளை 1 ராஜாக்கள் அதிகாரம் மாறுது. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல, இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்டு போவா, நான் என்னை ஆயத்தப்படுத்த வராமல் இருப்பேன் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் பட்டயத்தை உருவுவார். வேதம் சொல்லுகிறது, இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலை உண்பான். 25வது வசனம் 2ஆம் பகுதி, இவன் அவன் மேல் விழுந்து. எத்தனை தலைமுறை ஆண்டவர் வாங்கினாரு? யார் வாயில வாங்கினாரு? ஒரு ஆட்டுக்கு 4 ஆடு கொடுக்கணும். வாயிலிருந்தே நியாய தீர்ப்பை கர்த்தர் எழுத வைப்பார். அவர் ஞானம் உள்ளவர். ஞானம் உள்ளவருக்கு முன்பாக ஞானத்தை காண்பிக்க நினைக்காதே. கர்த்தர் எரிச்சல் உள்ளவர். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வார்த்தையோடு முடிக்க விரும்புகிறார். ஏன் கர்த்தர் என்னை பலிபீடத்தில் வைத்தார்? ஏன் உன்னை கர்த்தர் பிரகாரத்தில் உட்கார வைத்தார் தெரியுமா? லூக்கா 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தார். திராட்சை தோட்டத்தில் என்ன இருக்கணும்? கொடிகள் இருக்கணும். கொடிகள் இருந்தாலும் ஆண்டவர் விஸ்வாசிக்கிற திருச்சபையில் உன்னை அத்திமரமாய் வைத்திருக்கிறார் என்றார். ஒரு நோக்கம் இல்லாமல் உன்னை வைத்திருக்க மாட்டார். இந்த ஆண்டை உனக்கு அவர் ஈவாய் தந்திருக்கிறார் என்றால் உன்னை குறித்து அவர் வைத்த திட்டங்கள் பெரியது. உலகத்தின் திட்டத்திற்கு பிறகே ஓடாதே. கர்த்தர் வைத்த திட்டத்தை எடுத்துக்கொள். கர்த்தர் உனக்கான மகிமையான கிரீடத்தை தருவார். வேதம் சொல்கிறது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். ஆண்டவருடைய வருகை வரும் என்றார். எத்தனை பேர் வாழ்க்கையில் கனி இருக்கிறது? என் வாழ்க்கையில் கனி இருக்கிற ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கு தெரியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். பரிசுத்தமாய் இருக்கிறவர் பரிசுத்தத்தை இன்னும் கூட்டிக்கிட்டே போ. வேதம் சொல்லுகிறது 7வது வசனம். அப்பொழுது அவர் தோட்டக்காரன் யார் தெரியுமா? அவர் எஜமான், நான் வேலைக்காரன். தோட்டக்காரனை நோக்கி, இந்த சர்ச்சில் இருக்கிற நிறைய அத்திமரம் இருக்கு. 3 வருஷம் அத்திமரம் இருக்குது, 10 வருஷம் அத்திமரம் இருக்குது, 15 வருஷம் அத்திமரம் இருக்குது. என் அன்பதே பிள்ளையே, நியாயம் கேட்க நான் அல்ல. அவர் இறங்கி வந்து என்னிடத்தில் கேட்கிறதான நேரத்தில் அநேக நேரத்திலே மோசேயை போல திறப்பின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் வருடங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு இருக்குங்க, என் குடும்பத்தை காப்பாற்ற போதவன நோவாவை போல நான் எங்களுக்கு நிற்க முடியும். கர்த்தரை உள்ளே வைத்து கதவை அடைப்பா. இந்த ஆடுகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நோவாவை பார்க்கணும், மோசேயை போல எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் திறப்பு நிற்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனுக்கு பிற்பாடு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோமே. திருச்சபையே, இன்றைக்கு உன்னிடத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளை அசாத்தியமாய் எடுத்துக்கொள்ளாத சத்தியமாய் எடுத்துக்கொள். வேதம் சொல்லுகிறது, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்தின் கனியை தேடி வருகிறேன். என் சபையில ஏசப்பா வந்தாங்கன்னா தீர்க்க தரிசனம் இல்லை, அந்நிய பாஷை இல்லை, வேதம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு காரியத்துக்கு தயவாவாங்க. காலம் இனி சந்தாத தேவ சபைய, காலம் இனி சந்தாத என் அன்பு பிள்ளைகளை, பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு அனுப்புங்க, பிள்ளைகளை ஆராதனைகளுக்கு அனுப்புங்க, பிள்ளைகளை பாட்டு பாட அனுப்புங்க. உலகத்தில் வாழ்வதை இங்க உயிர்
சந்தோஷம். ஆனா அங்கே மரணமே இல்லாத ஒரு உலகம் எனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த உலகத்திற்கு நான் பங்குள்ளவனாய் வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு நான் என்னை ஆண்டவருக்கு முன்பாய் நிறுவிட்டு காண்பிக்கிற இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதை வெட்டி போடு. இது நிலத்தையும் ஏன் சபையை எடுத்துக் கொண்டிருக்கிறது? ஊழியக்காரன் இந்த தைரியம் இருக்கணும். அன்பு தேவ பிள்ளைகளே, தருணம் கொடுக்கப்படுகிற என்னவும் செய்யலாம் நினைக்க ஒரு நாள் வரும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் சபையில் நடக்கிறது என்று சொல்லி தீர்க்கமாய் அறியப்படும் என்றால் இந்த வேலைக்காரன் நிச்சயமாக நான் இருந்தாலும் சரி, இருந்தால் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கணும், உண்மையாய் பிரகாசிக்கணும். என்னவும் செய்யலாம், எப்படியா இல்லை. சபைக்கு ஒரு நியமம் இருக்கிறது, சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. சபைக்கு வரலையா, முதல் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. வீட்டில் பிளான் பண்ணி வைக்கணுமா, ஃபோன் பண்ணி சொல்லுங்க. எல்லாம் கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் ஞானம் உள்ளவர். வேதம் சொல்லுகிறது 8வது வசனம் வாசிங்க. ஐயா இது இந்த வருஷம் 25 ஆண்டவர் முடிக்க வேண்டிய 26 கொண்டு வந்திருக்கிறாரு. நீ நினைக்கிற என் புயபலத்தினால வந்துட்டேன், நான் ஜிம்முக்கு போறதுனால வந்துட்டேன், ஆண்டவரே என்கிட்ட பணம் இருக்கிறான். இல்ல, உன் வீட்டுல உங்க அம்மா படிச்ச கண்ணு, உங்க அப்பா படிச்ச கண்ணு, உன் கணவன் படித்த கண்ணு, உன் மனைவி படித்த கண்ணு, உன் பிள்ளைகள் படித்த கண்ணு, உன் ஆவிக்குரிய பெற்றோர் படித்த கண்ணு, எங்கோ ஒரு இடத்துல படிக்கப்பட்ட கண்ணு உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நீ கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிற. இன்றைக்கு நீ சபையில இருக்கிற, ஆனா எத்தனை பேர் ஐசியூல மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் கீழே போயிட்டு இருக்கிறது. பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு தருணங்கள் மறுக்கப்பட்டிருக்க ஆண்டவர் உனக்கு தருணத்தை என்றடி தந்திருக்கிறார். இந்த வருடம் உனக்கு கூட்டப்பட்டது நீ அவரோடு ஐக்கியமாக வேண்டும் என்று. இல்ல பாஸ்டர், நான் இப்படிதான் நின்று பாரு, நின்று பாரு. நான் இல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும். அப்ப ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? கொத்தும் போது வலிக்கும், குத்தும் போது வலிக்கும், பசங்க வரும்போது வலிக்கும். வலி வேண்டாம், இது உங்களுக்கான இடம் இல்லை. வலி இருக்கிற இடத்தில் தான் வழி பிறக்கும். பிரசவத்தை பார்க்காம பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கனிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் இன்னும் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கர்த்தருடைய வாசனங்களை கொடுத்துட்டே இருப்பேன். என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனை பேர் நீங்கள் சபையில் இருந்தாலும், எத்தனை உள்ளங்களின் கதவுகளை வாசல் படியில் நின்று கதவை தட்டினது என்பது எனக்கு தெரியாது. இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிற ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ஆண்டவர் இன்றைக்கு உனக்குள் வருவதற்கு, உன் குடும்பத்திற்குள் வருவதற்கு, உன் பிள்ளைகள் வாழ்க்கை வருவதற்கு, உன் எதிர்காலத்தை ஆளுவதற்கு ஒப்புக்கொடு. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கனி கொடுத்தா சரி, வெட்டி போடலாம். வெட்டி போடுகிற இடத்திற்கு தள்ளப்பட போகிறாயா? ஏறு போடுவதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்க போகிறாய். யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். கண்களை மூடி செல்வோம். அப்பா வந்து சொல்றீங்களா? கர்த்தரின் பிள்ளைகளோடு இடைப்பட்டீர் என்று நினைக்கிறேன். நினைப்பதல்ல, நீ பேசிக்கொண்டிருக்கிறேன். வசனங்களை நாங்கள் குறைக்க வேண்டும் என்று நினைத்தால் கர்த்தர் கூட்டிக் கொண்டிருக்கிறேன் என்றார். என் பிள்ளைகள், என் திருச்சபை, என் குடும்பம், என் எதிர்காலம் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். கேட்ட பிள்ளைகளை, இதன் வழியாக வாழ தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஒவ்வொரு காரியங்களையும் தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்காய் வாழக்கும்படி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செபிக்கிறோம்.